அனைவருக்கும் இனிய வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. காலபுருஷனுக்கு 10வது ராசியான மகர ராசிக்காரவங்க இயல்புலே பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளந்தியான மனதுக்கு சொந்தக்காரவங்க. ரொம்ப நல்ல குணங்கள்லாம் நிறைய இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு. வேலை பார்த்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கும் கன்ஃபார்மாக. சரிங்களா? நல்ல குணங்கள் நிறைய இருக்கிற அந்த மகர ராசிக்காரவங்களுக்கு கடந்த 2020 பார்த்திங்கன்னா 2020 உத்திராட நட்சத்திரத்தில் சனி இருந்தார். அப்புறம் திருவோணத்துக்கு வந்தார், அவிட்டத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட 2020, 21, 22 ஜென்மச்சனியோட பிடியில் இருந்தாங்க. 18, 19 விரையச்சனியோட பிடியில் இருந்தாங்க. இப்போ பாதச்சனியோட பிடியில் இருக்காங்க. சரிங்களா? இன்னும் அவங்களுக்கு முழுசாக விடுதலை கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்த மகர ராசிக்காரவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம். மகர ராசிக்காரவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம். ஏன்னா ராசியை விட்டு சனி வெளியே வந்துட்டார். ராசி சுத்தமாயிருச்சு. ராசியை வேற இப்போ குரு பார்க்க போகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உட்காந்து ராசியை பார்க்க போகிறாரு. அப்போ நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம். அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்குறனால மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய நேரம். மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்தை தரப்போகும் 5ஆம் இடத்து குரு. அதில் சந்தேகமே இல்லை. சரிங்களா? இதில் நடுத்தர வயதில் இருப்பாங்கல்ல, ஒரு 30 வயது, 35 வயது, 30 to 45 வயசில் இருக்கிறவங்க, 30 to 47 வயசில் இருக்கிற மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டான ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, குருதிசையில் இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரவங்க. அது உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த 30 வயசுக்கு மேலே 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குருதிசையில் இருப்பாங்க. ஸோ குருதிசையில் இருந்து அவங்களுக்கு இப்போ ராசியை குரு பார்க்குறது டபுள் டமாக்கா மாதிரி அவங்களுக்கு. சரிங்களா? அற்புதமான பலன்களை அருமையாக அனுபவிக்க போகிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே பாருங்கள், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு ராகுவோட சம்மந்தப்பட்டு சனியின் பார்வையில் வேற அந்த 4ஆம் இடம் சிக்கி தவிச்சதுனால கடந்த காலங்களில் மகர ராசிக்காரவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இருந்திருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பிரச்சனைகளோட தான் இருந்திருப்பாங்க மகர ராசிக்காரவங்களுக்கு. இப்போ குரு பார்வை கிடைக்கிறது ஒரு புது தெம்பு, ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி தெம்பு கிடைச்சிருது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த சனி பகவான் வெளியே போகிறதுனால, விடப்போகிற சனியாக இருக்கிறதுனால அந்த சனி பகவானும் இப்போ சாதகமான பலன்களை தான் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏன்னா சனி பகவான் ஆல்ரெடி ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துக்கு போயிட்டார், புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட புரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னும் ஒரு 3 பாதத்தை தான் கடக்கணும். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்துருச்சுன்னா கூட அவர் மீனத்துக்கு போன மாதிரி தான். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் விடப்போகிற சனி பகவானாக இருக்கிறதுனால, இந்த விடப்போகிற நேரத்தில் குருவினுடைய ஒளி வேற இந்த ராசிக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பான முறையில் வரும் மே 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் கண்டிப்பான முறையில் மகர ராசிக்கு நல்ல பலன்களை, அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். அதில் சந்தேகம் இல்லை. படிக்கிற மாணவ மணிகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவ மணிகளாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பினருக்கும் இந்த மகர ராசி பொதுவாக நல்ல பலன்களை தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது பொது பலன்கள் தான். சரிங்களா? மகர ராசிக்காரவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பொது பலன் தான். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறீங்க, பட் அது மாதிரி எங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறாங்க. இது பொது பலன் தான். சரிங்களா? ஒருத்தவங்களுடைய பிறந்த ஜாதகம் வேணும். அந்த பிறந்த ஜாதகத்தில் குருவினுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரு என்ன மாதிரி நிலையில் இருக்கிறாரு, இப்போ என்ன திசையை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் பாதக தசாபுத்திகள் நடக்குது, சாதகமான தசாபுத்திகள் இல்லை அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி ஆகியுமே அவங்களுக்கு பலன் கிடைக்காது. ஜாதகத்தில் தசாபுத்தியும் நல்லா இருந்து ஜாதகத்தில் பாதகத்தை கொடுக்குற மாதிரி எந்த ஒரு கிரகங்களும் இல்லாமல் நல்ல தசாபுத்தி ஓடுச்சுன்னா இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு அற்புதமான பயிற்சி. இதில் மகர ராசிக்காரவங்க ஒரு 30 வயசுக்கு மேலே 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதி அற்புதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கும். அதில் சந்தேகம் இல்லை. ஏற்கனவே கடன் பிரச்சனையோடு இருந்தவங்களுக்கு இப்போ தீர்வு கிடைக்கும். சரிங்களா? ஏற்கனவே கடன் பிரச்சனையோடு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ தீர்வு கிடைக்கும். ஏன்னா அசிங்க, அவமானம், கேவலத்தை சந்தித்த மகர ராசிக்காரவங்களுக்கு பூராமே இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த அசிங்க அவமானத்தை சந்தித்தவங்க முன்னாடி சாதிக்கக்கூடிய நல்ல நேரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசிங்க, அவமானம், கேவலத்தை சந்தித்தவங்க மகர ராசிக்காரவங்க யார்கிட்ட சந்திச்சாங்களோ அவங்கக்கிட்ட போய் முன்னாடி நின்று காலரை தூக்கி விட்டு அப்படி கெத்தா நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம் தான் இப்போ மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. சிறப்பான யோகமான நல்ல நேரமாக
மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. இப்போ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பலன்கள் தான். ஏன்னா ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கடைசி வாரம் 2023 கடைசி வாரம் அக்டோபர் கடைசி வாரத்தில் ராகு கேது பயிற்சியானதுமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது இருக்குது. அப்போ அந்த கேதுவையும் குரு பார்ப்பார். ஸோ ராசியை குரு பார்ப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பார், பாக்கியஸ்தானத்தில் இருக்க கேதுவை குரு பார்ப்பார். அப்போ கன்ஃபார்மாக இவங்களுக்கு அந்த கேதுவை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ ராசிக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாருங்கள், ராசியை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசி 5, 9 இந்த இடத்துக்கு குருவினுடைய தொடர்பு கிடச்சிருச்சுனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக பிரச்சனைகள் பூரா தூளாக போயிடும். குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா, பேசி தீர்த்துக்கலாம். சரிங்களா? இல்லை ரொம்ப நாளாக வந்து நாங்கள் பேசாமல் இருக்கோம் 2 வருஷமாக வேணா, இப்போ பேசலாம். நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். ஸோ மொத்தத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கும் சரி எல்லா விதத்துலையுமே மகர ராசிக்காரவங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்கள் தான். 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம் மகர ராசிக்கு. அற்புதமான டைம் போயிட்டுருக்கு மகர ராசிக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பிறந்த கால ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கிரகங்கள் ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கடந்த ஒரு நம்ம ராசி பலன் ஆரம்பித்ததுலேருந்தே, அதாவது மேச ராசியிலேருந்து இப்போ நம்ம தனுசு ராசி வரையும் பலன் போட்டாச்சு குரு பயிற்சி பலன்கள். அதில் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறுபட்ட கோணத்தில் தான் குரு பயிற்சி பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா மொட்டையாக வந்து பொது பலன்கள் மட்டும் பார்த்தோம்னா அது 10 to 20% தான் வேலை செய்யும். பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, பிறந்த கால ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ரிஷப வீட்டில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 9 ராசிக்கும் நம்ம மாறுபட்ட கோணத்தில் தான் பார்த்துருக்கோம். அதன் விளைவாக இப்போ நம்ம இந்த மகர ராசிக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக வந்து ஏன் நம்ம மாறுபட்ட கோணத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, பொது பலன்கள் வந்து ஒரு 10 to 20% தான் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் பிறந்த கால ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். அதில் பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகத்தின் மீது இந்த குரு போகும்போது இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். 100% நல்லது நடக்கும். ஏன்னா ஏற்கனவே மகர ராசிக்காரவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. இதில் ரிஷபராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகு கேதுவை தவிர எந்த கிரகம் அங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து எப்படினாலும் மகர ராசியில் தான் இருப்பார். அங்கே ராகு கேது மட்டும் இருக்கக்கூடாது. எங்கள் ரிஷபத்தில் ராகு கேதுவை தவிர மற்ற எந்த கிரகம் அங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நல்ல பலன்களை தான் தரும், அதில் சந்தேகம் இல்லை. இது நம்ம வரிசையாக பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக வைகாசி மாதம் பிறந்திருக்காங்க, அவங்க இதில் பிறந்திருக்காங்க, இதில் மகர ராசியில் பிறந்து வைகாசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வைகாசி மாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்கும் அவங்க பிறந்த கால ஜாதகத்தில். இப்போ அந்த சூரியன் மேலே குரு போகிறார் அப்படின்னா மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். ஏற்கனவே மகர ராசிக்காரவங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. இதில் சூரியன் மேலே குரு போகும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களே நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து அந்த இடத்துக்கு குரு போகும்போது நிச்சயம் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உதவிகள் பூரா கிடைக்கும். தந்தை வழியில் அல்லது தந்தை வழி அல்லது தந்தையின் உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது இப்போ சரியாகக்கூடிய அற்புதமான நேரம். இப்போ அங்கே செவ்வாய் இருக்கிறார் அப்படிங்கும்போது அங்கே குரு போகிறாருங்கும்போது குருமங்கள யோகம். அப்போ வீடு வாச சொத்து சுகம் இந்த மாதிரிலாம் அமையணுங்கிற மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் தான். வீடு வாச சொத்து சுகம் அமையக்கூடிய அற்புதமான நேரம். ஏற்கனவே சொத்து சுகம் வச்சுருந்தீங்கன்னா அதை ரெனோவேட் பண்ணக்கூடிய அற்புதமான நேரம். உடன் பிறந்த சகோதர வர்க்கத்தினருக்கு வந்து நீங்கள் முன்னின்று ஒரு சுபகாரியத்தை நடத்தி வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான நேரம். மொத்தத்தில் இந்த செவ்வாய் மேலே குரு போகிறது அற்புதம். சந்தேகமே இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் கோச்சார குருவால் பீடிக்கப்படும் பொழுது செவ்வாய் அதிக சுபத்தன்மை அடைந்து செவ்வாயின் காரக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மகர ராசிக்காரவங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, செங்கல் சூளை வச்சுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இடத்த வாங்கி மாற்றி விட்றாங்க, இந்த மாதிரி செவ்வாயோட காரக தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபார்மாக வந்து இந்த குரு செவ்வாயை டச் பண்ணி இந்த ராசியை வேற பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்களே நடக்கும். அல்லது இடம் பூமி இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், ரொம்ப நாளாக விற்பனை ஆகாமல் இருக்குன்னா இப்போ விற்பனை ஆகும். இந்த செவ்வாய் மேலே குரு போகிறாரு, ராசியை வேறு பார்க்குறாருங்கும் போது கண்டிப்பாக விற்பனை ஆகும். சரிங்களா? இப்போ சூரியன் மேலே பார்த்தாச்சு, செவ்வாய் மேலே இப்போ அங்கே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராசி நாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் நட்பு, அவர் போய் அதிநட்பு வீட்டில் ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. அங்கே குரு போகிறாருன்னா மாணவ மணிகளுக்கு இது அற்புதமான நேரம். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லவ் வந்து கைகூடக்கூடிய நேரம். அப்புறம் முக்கியமாக மகர ராசிக்காரவங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நேரம் சார் இது. ஏன்னா ஏற்கனவே காதலில் பிரேக் ஆகிருந்தால் கூட இப்போ திருமணம்லாம் நடந்துடும். சரிங்களா? திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான நேரம். கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த புதன் மேலே குரு போகிறதுங்கிறது மாணவ மணிகளுக்கும் நல்லது, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம். நாங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நாங்கள்
கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இரண்டு வீட்டாரோடு நீங்கள் பேசி இப்போ வந்து திருமணத்தை செய்யலாம். சிறப்பான ஒரு நல்ல நேரம். புதன் இருந்தால் நல்லது தான் அங்கே ரிஷபத்தில். சரிங்களா? இப்போ அங்கே சனியே இருக்கிறார். ராசிநாதனே ராசிக்கு 5ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு போய் அந்த இடத்த டச் பண்ணுறாருன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தகுதிக்கு மீறிய ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அல்லது அந்த உத்தியோகத்திலே வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, தொழிலை விரிவுபடுத்தலாம். ரொம்ப பிரமாதமாக நீங்கள் உயரத்துக்கு போகிறது கண்கூடாக தெரியும். ஏன்னா சனி மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பலன்களே நடக்கும். ஏற்கனவே ராசியை வேற குரு பார்க்குறாரு. ராசிநாதனோட சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கும் கன்ஃபார்மாக. ஏன்னா இந்த மகர ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதனோட இந்த சனியோட போய் குரு சேர்ந்து அந்த ராசியை பார்க்குற மகர ராசிக்காரவங்களுக்கு தான் பலன் வந்து 100க்கு 100% இல்லை 200% அடித்து சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். அங்கே சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபத்தில். சரிங்களா? உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில். சரியா? இப்போ அடுத்து வந்து அங்கே ராகுவோ கேதுவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிரச்சனை பண்ணும். ராகு நின்றுச்சுன்னா கண்டிப்பான முறையில் சில தொந்தரவுகளை கொடுக்கும். இருந்தாலும் இந்த ராகு நின்று குரு அங்கே போனால் கூட உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் வந்து தசா புத்தி வந்து சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இது பெரிய பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் ராகு மீது குரு போவது தவறு. இந்த நேரத்தில் பண முதலீடுகள் பண்ணுறதை கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு என்ன இருந்தாலும். ஆனாலும் அங்கே ராகு இருக்கிறாருக்கும்போது அங்கே குரு போகும்போது ராகுவின் காரக தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கேன் அல்லது ஒரு கேமரா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லெப்ரோஸ்கோப்பி வச்சுருக்கேன்னா பிரச்சனை இல்லை. ராகுவோட காரக தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இதில் வந்து மிக முக்கியமாக தோல் மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதில் சந்தேகமே இல்லை. இதில் பொதுவாக பார்க்கும்போது இந்த ராகு மேலே குரு போகிறது அவ்வளோ நல்லது இல்லை. கண்டிப்பாக பெரிய லெவலில் பொருளாதாரத்தை வந்து எதிலையாவது முடக்கி நம்ம பெருசாக நம்ம பண்ணலாம், எதிலையாவது பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை ஒருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முடிவெடுங்க. என்ன இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த ராகு மேலே குரு போகிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஸோ இவங்க மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக மகர ராசிக்கு நல்லா இருக்குது நேரம். இருந்தாலும் இந்த ராகு மேலே குரு போகும்போது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாம். அதனால் பிறந்தாள ஜாதகத்தில் ரிஷபத்தில் ராகு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை தரலாம். கேது அங்கே இருக்குது, குரு அங்கே போகிறாருன்னா இது நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா இவங்களுக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த கேது மேலே குரு போகிறது நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன்னா ஆன்மீக துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆன்மீக தொழில், ஆன்மீகத்துறை, கோயிலுக்கு அருகாமையில் இருக்கவங்க, கோயிலுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். வயோதினமாக ஒரு 50-55 வயசு 60 வயசு அவங்க பேரம்பேத்திலாம் பார்த்துட்டாங்கன்னா புனித யாத்திரைகளுக்கு செல்லலாம், புண்ணிய தலங்களுக்கு செல்லலாம். அப்புறம் மகர ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோயில்களுக்கு போகணும்னு நினச்சி வச்சுருந்தாங்கன்னா இப்போலாம் போகலாம். இப்போ போகிறதுக்கான நல்ல நேரம். பொதுவாகவே மகர ராசிக்காரவங்க கோயில் குளத்துக்கு போகணும், ஒரு நேர்த்திக்கடை இருக்குன்னா இப்போ அதை வந்து நிறைவேற்றலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். குலதெய்வம் கோயிலில் நான் ரொம்ப நாளாக நேர்ந்திருந்தேன் சார், அது நடக்கலை, பண்ணணும்னு நினைக்கிறேன், தட்டிக்கிட்டே போகுதுன்னா இப்போ அதை செய்யலாம். சரிங்களா? நிறைய பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய குரு வந்து உங்கள் ராசியை வந்து அற்புதமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறைகள் வந்து இந்த ஒரு வருஷ காலம் வந்து வளர்ச்சி தான் அடையும். பொதுவாகவே உலகத்துக்கே சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தை வந்து குரு எங்கே உட்காந்து பார்க்குறாரு? ரிஷப வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. ரிஷப வீடுங்கிறது குபேரனோட அம்சம் உள்ள வீடு. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இயற்கை சுபர் குரு போய் அங்கே உட்காந்து 10ஆம் இடத்தை அது மகரத்தை பார்க்குறது பொதுவாகவே தொழில்துறை இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே உலகத்துக்கே சொல்கிறேன். சரிங்களா? இது உலகியல் ஜோதிடம்ன்ற அடிப்படையில் மகர ராசியை குரு பார்க்குறது, அது ரிஷபத்தில் உட்காந்து பார்க்குறது சிறப்பு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? இப்போ கேது மேலே குரு போகும்போது ஏற்கனவே கடன் பட்டிருப்பீங்கல்ல, கடன் பட்டிருக்கிற மகர ராசிக்காரவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து புதுசாக எதுவும் கடன் வாங்காமல் ஏற்கனவே இருக்கிற கடனை வந்து அடைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். புதுசாக மட்டும் எதுவும் கடன் வாங்கிறாதீங்க. இது ஒன்று தான் நெகட்டிவ் கேது மேலே குரு போகிறது. சரிங்களா? மற்றபடி வந்து கேது மேலே குரு போகிறது வந்து பெரிய அளவில் பாதிப்பை தராது. ஏன்னா ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பை தராது. என்றாலும் புதுசாக யாரும் கடன் வாங்கி எதுவும் மாட்டிக்கிறாதீங்க. இது ஒன்று தான் இங்கே மைனஸ். சரிங்களா? இப்போ குருவே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து மகரத்தில் இருக்கிறாரு, அல்லது ரிஷபத்தில் இருக்கிறாரு, அல்லது கன்னியில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இல்லங்களில் குரு இருந்து மகர ராசியில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 30 வயதுக்கு மேலே 45 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 30 வயசுக்கு மேலே 45-48 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த 18 வருஷம் 30க்கு மேலே 48 வயதுக்குள் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு ரிஷபத்தில் இருந்தாலோ கன்னியில் இருந்தாலோ அல்லது ராசியிலேயே குரு இருந்தாலோ இந்த குரு பயிற்சி கட்டாயம் அற்புதமான யோக பலன்களை அள்ளி வாரி குமிக்க போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. சூப்பராக இருப்பீங்க, கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா பிறந்த கால குருவுக்கு
கோச்சார குரு திரிகோணத்தில் இருக்கார். ஒன்று ரிஷபத்தில் இருக்கணும், இல்லைனா மகரத்தில் இருக்கணும், இல்லைனா கன்னியில் இருக்கணும். இந்த 3 ராசியில் குரு இருந்து பிறந்தவங்களுக்கு குருதிசையும் சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் நினச்ச காரியம் பூரா நடக்கும். சரிங்களா? என்னென்னலாம் திட்டம் போட்டிருந்தீங்களோ அந்த திட்டத்தை பூரா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் அனுபவிக்கலாம். சிறப்பாக இருக்கும். சரிங்களா? முயற்சிகள் செய்யக்கூடிய அற்புதமான நேரம். இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா, ஏன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதியாக குரு வர்றதுனால இப்போ 5ஆம் இடத்துல போய் உட்காந்து ராசியை பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி பூரா வெற்றியை கொடுக்கும். என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அது பூரா வெற்றியை கொடுக்கும். சுபவிரயங்கள் பூரா நீங்கள் இப்போ பண்ணலாம். சுபவிரயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு கல்யாணம் வைக்கிறேன், வயசாயிருச்சு, ஒரு 50 வயசை கடந்தவங்க பிள்ளைகளுக்காக இப்போ வந்து ஒரு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அல்லது பிள்ளைகளை வந்து மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்களா, பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து ராகு கேது வந்து ரிஷபத்தில் இருந்தால் மட்டும்தான் லேசாக பிரச்சனை பண்ணும். மற்ற எந்த கிரகம் இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா சந்திரன் எப்படினாலும் உங்களுக்கு மகரத்தில் தான் இருக்க போகிறார் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில். சரிங்களா? ஸோ ராகு கேதுவை தவிர இதர 6 கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சரிங்களா, சுக்கிரன், அப்புறம் குருவே அங்கே இருக்கிறார் அப்படின்னா நல்லது. சரிங்களா? சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு கேதுவை தவிர சனி, குரு, இந்த 6 கிரகங்களும் அங்கே இருக்குது நல்லது. இதில் சுக்கிரன் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை சொல்லலை. சுக்கிரன் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்காருன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான பீரியட். சரிங்களா? கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யோக பலன்கள் தான். மனைவி வழியில் பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுங்கிறது, ஏற்கனவே மனைவியோட வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் சேரக்கூடிய அற்புதமான நேரம். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சுக்கிரன் மேலே குரு போகிறதுங்கிறது, வீடு வாசல் சொத்து சோகம் வச்சுருக்கீங்கன்னா அதை ரெனோவேட் பண்ணலாம். அற்புதமான பலன்கள் தான். ஏன்னா அந்த சுக்கிரன் மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடம்பரமான கார் வாங்குவீங்க, புதுசாக வீடு வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். ஸோ அந்த சுக்கிரன் மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மொத்தத்தில் குரு பயிற்சி மகர ராசிக்காரவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. முயற்சிகள் வெற்றி அடையும், அதில் சந்தேகம் இல்லை. 100க்கு 90 மார்க் மகர ராசிக்கு கொடுக்கலாம். அற்புதமாக இருக்குது. சரிங்களா? நல்லதே நடக்கும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த நம்பரை பாருங்கள். இந்த நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842137441 வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.